வேதனைகள் தீர்க்க ஜெபம். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடம் இருந்தே. திருப்பாடல் 62:5. ஆண்டவரே, எத்தனையோ ஏக்கங்களும் எத்தனையோ வேதனைகளும் என் உள்ளத்திலே அலைமோதி கொண்டிருக்கின்றதே. தெய்வமே, நீர் பெரியவரும் பரிசுத்தவருமாய் இருக்கின்றீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றீரே. ஆண்டவரே, பரிசுத்தரும் நல்லவரும் வல்லவருமான கடவுளே, இதோ என் உள்ளத்தையும் பார்த்து கொண்டிருப்பவரே. தெய்வமே, இந்த நேரத்தில் என் உள்ளத்தை எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் எத்தனையோ பிரச்சனைகளும் அலைக்கழித்து கொண்டிருக்கின்றதே. ஆண்டவரே, எப்போதுதான் நான் நிசப்தமாய் சமாதானமாய் இருக்க முடியும்? ஆண்டவரே, உம்மை நோக்கியே உம்மை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏங்குகின்றேன் அப்பா. ஆண்டவரே, தெய்வமே, பரிசுத்தமானவரே, இந்த நேரத்தில் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் எல்லா வேதனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் உம் பாதத்தில் எடுத்து வைக்கிறேன் அப்பா. தெய்வமே, எனக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை நீக்கி இதோ உம் சமூகத்திலே நான் மனம் குளிரச் செய்தருளும். எனக்கு விடுதலை தாரும் அப்பா. என் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களும் என் குடும்பத்தில் இருக்கிற அவமானங்களும் என் மனதிலே அலைமோதி கொண்டிருக்கிற பயங்களும் ஆண்டவரே, உமக்கு தெரியுமே. எல்லாவற்றையும் உம் சமூகத்திலே வைக்கிறேன். தெய்வமே, எல்லா மனிதர்களுக்கும் தகப்பனாயிருக்கின்றீரே, என் உள்ளத்தையும் பார்ப்பவராயிருக்கின்றீரே. என் பயங்களுக்கெல்லாம் நீர் விடுதலை தாரும். என்னை அலைக்கழிக்கின்ற எல்லா கவலைகளிலிருந்தும் விடுதலை தாரும். பல விதத்தில் சத்ருவானவன் என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றி சுற்றி வளைத்து விடாதபடி ஆண்டவரே, நீர்தானே உமது தூதர்களை அனுப்பி எனக்கு வேலி கட்டும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் பேசும் அப்பா. என் குடும்பத்தை சுற்றி உம்முடைய தூதர்கள் நிற்பார்களாக. என்னை சுற்றி உம்முடைய தூதர்கள் நிற்பார்களாக. என் கால்கள் கல்லில் மோதாதபடி என்னை காத்து கொள்வார்களாக. ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும். தெய்வமே, இந்த நேரத்தில் உமக்காக நான் காத்திருக்கின்றேன். நெஞ்சே, நீ கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. உன் உள்ளத்தில் எதையும் வைத்து கொள்ளாதே. இந்த நேரத்தில் அப்பா, என் உள்ளத்தில் இருக்கிற கவலைகளையும் தனிமையிலே நான் பேசுகிற வார்த்தைகளையும் ஆண்டவரே உமது சமூகத்திலே வைக்கிறேன். உமது பாதத்திலே மௌனமாய் விழுந்து கிடக்கிறேன். ஆண்டவரே, என் இதயத்திலே பேசும் அப்பா. உம்மை நோக்கியே நான் மௌனமாய் காத்திருக்கவும் உம்மிடத்திலே வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, என்னையும் என்னோடு இருப்பவர்களையும் என் குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆமேன்.